ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா பெருந்துறை சிப்காட் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் சிப்காட் டூர் பற்றி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து மல்டி செக்டார் ஜோன். இப்போ வந்து நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து எக்கனாமிக் ஜோன். இந்த எக்கனாமிக் ஜோனில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ் பற்றி தான் வந்து நம்ம என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, இந்த கம்பெனிஸுக்கு யாருக்கெல்லாம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக கம்பெனிஸை உள்ளே போய் பார்ப்போம். பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறது தான் கம்பெனி லிஸ்ட்டு. இது வந்து ஓவரால் லிஸ்ட்டு. இந்த கம்பெனி சிப்காட்குள்ளார எங்கென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவரால் லிஸ்ட்டு தான் இருக்குது. இது பாருங்கள், 2 போர்டு இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு சும்மா பேசிக்காக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம திருப்பி வந்து உள்ளே போயிட்டு ஒன்றா ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கம்பெனிஸோட லிஸ்ட்டு இருக்குது. இது ஓவரால் லிஸ்ட்டு. நம்ம கம்பெனி பக்கத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா சிப்காட் போகிற என்ட்ரன்ஸு. இந்த வழியில் தான் உள்ளே வந்து என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே போக முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் முன்னாடி போயிட்டு அது என்ன மாதிரி கம்பெனிஸ், அந்த கம்பெனியில் யாருக்கெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது, அது எந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக என்னன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இதான் வந்து சிப்காட் ஃபஸ்ட் கிராஸு. இதில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் பாருங்கள், ஃபஸ்ட் கிராஸில் வந்து கேஜி ஃபேப்ரிக்ஸ், ப்ரீமியர் பாலிவேவ், ஸ்ரீ டிஆர்ஜி வின்லீஸ் இண்டஸ்ட்ரீஸ், மேரிக்கோ, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் கிராஸ் பாருங்கள். ஃபஸ்ட் கிராஸில் லெஃப்ட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. இதில் என்னென்ன கம்பெனிஸுக்கு அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஸ்ரீ கண்ணபிரான் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட், ப்ரீமியர் பாலிவர்ஸ், இரேகா எலக்ட்ரோட்ஸ் அண்ட் ஒயர்ஸ், மேரிக்கோ, சென்னை ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சென்னை ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இதில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கேஜி ஃபேப்ரிக்ஸ். இது எந்த மாதிரி கம்பெனினா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் கம்பெனி தான். இதில் வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஃபேப்ரிக் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியில் வந்து யாருக்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிப்ளமோ, டெக்ஸ்டைல் அண்டு கார்மெண்ட்ஸு, ட்ரிபிளி அண்டு மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு வந்து இங்கே வேகன்சிஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற ஒரு கம்பெனி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரீமியர் பாலிவேவ். இந்த கம்பெனி வந்து இதுவும் ஒரு பெஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். இது வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெட்ஷீட்ஸு, கிரே பிரிண்டட் பெட்ஷீட்ஸு, இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற கம்பெனி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ டிஆர்ஜி வின்லீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு மேனுஃபேக்சரர் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் பிவிசி லெதர்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இதில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மேரிக்கோ. இந்த கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பெஸ்ட் அண்ட் லீடிங் மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர் ஆஃப் கோகனட் ஆயில். இந்த கம்பெனியில் வந்து இந்த கோகனட் ஆயில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அது சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ட்ரிபிளி, மெக்கானிக்கல், ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம செகண்ட் கிராஸ் வந்துட்டோம். செகண்ட் கிராஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து செகண்ட் கிராஸ் லெஃப்ட்டில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னா கிளாஸ் டெக் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ரோகிணி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த இருக்குது. இது செகண்ட் கிராஸ்லேருந்து கிராஸ் பண்ணி உள்ளே போனால் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அட் ஜாப்ஸ் கோல்டு இம்பேக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஸ்பேஸ் டெர்மினல் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பிரைவேட் லிமிடெட், சாயத்ரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் டெக் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது எந்த மாதிரி கிளாஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுற கிளாஸஸ் அண்ட் மிரர்ஸ், இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியில் யாருக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிளி முடிச்சவங்களுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குற கம்பெனி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரோகிணி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெக்ஸ்டைல் ரிலேட்டட் கம்பெனி தான். இதில் வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஃபேப்ரிக் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல், டிப்ளமோ இன் கார்மெண்ட்ஸ், டிப்ளமோவில் மெக்கானிக்கல் அண்ட் டிப்ளமோவில் ட்ரிபிளி முடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து வேகன்சிஸ் இருக்குது. ட்ரிபிளி அண்ட் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அண்டு இது ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் வந்து நிறையா வேகன்சிஸ் இருக்குது இதில். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை உள்ள செகண்ட் கிராஸ்லாம் தாண்டி உள்ளே போகும்போது என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த கம்பெனிஸ் அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நேம் ஆஃப் த கம்பெனி இருக்குன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ். அடுத்தது ஜாப்ஸ் ஹோல்டிங் இம்பேக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், டெர்மினல் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பிரைவேட் லிமிடெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயத்ரி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. இதில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஒரு பெரிய யூனிட்னே சொல்லலாம். இது தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு பெரிய யூனிட்டு. இங்கே தான் வந்து இந்த கேஸ்லாம் வந்து இந்தியன் ஆயில் கேஸு இதெல்லாம் வந்து லோடிங் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து லோடிங் பண்ணுவாங்க. இந்த ஜாப்ஸ் ஹோல்டிங் இம்பேக்ட் ப்ரைவேட் லிமிடெடில் யாருக்கெல்லாம் வந்து ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, இது வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கோகனட் ப்ராடக்ட்ஸ் தான். கோகனட்டில் வந்து கோகனட் மில்க்கு, கோகனட் வந்து ஆயில், கோகனட் வாட்டர் இதெல்லாம் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடிஐ டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல், ட்ரிபிளி இவங்களுக்குலாம் வந்து வேகன்சிஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து இப்போ ப்ரொடக்ஷன்ஸுக்கும் வந்து வேகன்சிஸ் போயிட்டுருக்கிறதா வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற கம்பெனி ஸ்பாக் டெர்மினல் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து இந்தியாஸ் லீடிங் வெஜிடபிள் அண்டு ஃப்ளவர் ஹோல்சேல் பண்ணிட்டுருக்க கம்பெனி தான் இது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணி ரீட்டைல். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற கம்பெனி சாயத்ரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கம்பெனியில் வந்து எந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு பார்த்தோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அக்ரிகல்ச்சர் அண்டு மிஷினரிஸ் வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், ட்ரிபிளி இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து வேகன்சிஸ் நிறையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த சிப்கார்ட்டில் வந்து இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கம்பெனி விடாமல் மிஸ் பண்ணாமல் அந்த விளாகில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ தான் நம்ம செகண்ட் கிராஸ் வந்திருக்கோம். இன்னும் இதில் வந்து கிட்டத்தட்ட 7, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு 7-8 கிராஸ் இருக்குது. கிராஸ்னால் ஒவ்வொரு கட்டு தான் வந்து ஒவ்வொரு கிராஸ்ன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எந்த கிளாஸில் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணால் செகண்ட் கிளாஸில் வந்து இந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸுக்குமே வந்து இந்த கிளாஸுக்கு இங்கே என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் அப்படியே உள்ளே போனால் கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கம்பெனிஸ் தான் நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஜாப்ஸ் ஹோல்டிங் இம்பேக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு கோகனட் ப்ராடக்ட் தான் வந்து ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே இது வந்து புது யூனிட் தான். இப்போ ஆரம்பித்து வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 years தான் ஆகுது. இது வந்து பெரிய யூனிட்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ். இப்போ நம்ம செகண்ட் கிராஸ்லேருந்து தேர்ட் கிராஸ் போகிற வழியில் தான் இந்த கம்பெனிஸ் இருக்குது. இந்த இந்தியன் ஆயில் அண்டு ப்ளஸ் ஜாப்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து இப்போ பெரிய யூனிட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ள எவ்வளோ வெஹிக்கல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து லோடிங்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே தான் வந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் தமிழ்நாடுல பாதி இங்கே தான் வந்து லோடிங் வந்து இது பண்ணுறாங்க. இங்கே வந்து தான் வந்து இந்த கேஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு போய் மற்ற இடத்துலலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அடுத்தது வந்து நம்ம செகண்ட் கிராஸ்லேருந்து இப்போது நம்ம தேர்ட் கிராஸ் போயிட்டுருக்கோம். இங்கே தேர்ட் கிராஸில் உள்ள வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முன்னாடியே நம்ம பார்த்தோம். இங்கே வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அதாவது தேர்ட் கிராஸ் தாண்டி இன்னும் உள்ள வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. சாயத்ரி இண்டஸ்ட்ரீஸ், எஸ்கியூஆர் மல்டிபிளாஸ்ட், ஏசிசி, பரணி இண்டஸ்ட்ரீஸ், கிறிஸ் பவர் டெக்னாலஜிஸ், சிமின் என்விரோ சிஸ்டம்ஸ், ஆல்ஃபா பாலிமர்ஸ், யூரோபேக் ப்ரிசிஷன் மிஷினிங், நாக் லெதர்ஸ், பைரன் பாலிசிஸ், பிரைம் இண்டஸ்ட்ரீஸ், சிமேக்ஸ் ட்ரைனர்ஸ், கேஸ் ஷோஸ், விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து உள்ளே இருக்குது. நம்ம அங்கே கம்பெனிக்கே போயிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம செகண்ட் கிராஸ்லேருந்து தேர்ட் கிராஸ் போகிற வழியில் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து போகிற வழி ஃபுல்லாகவே வந்து கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் போர்ட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து டெக்ஸ்டைல் அண்டு மெக்கானிக்கல் ரிலேட்டடான கம்பெனிஸ் தான் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் ஜாப் தேடி வரீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு
கிட்டத்தட்ட ஒரு கம்பெனிஸ் மட்டும் வராமல் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கம்பெனிஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஆகி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னுமே ஒரு ஜாப் கிடைக்கலைனாலும் இன்னொரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வரும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ரெஸ்யூம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு கம்பெனிஸ் இல்லைனாலும் இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கம்பெனிஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக டைனமிக் டெக்னோ மெடிக்கல் ரிலேட்டடான கம்பெனி இது. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளோஃப்ளெக்ஸ். இந்த ஃப்ளோஃப்ளெக்ஸ் என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதில் ஃபுல்லாகவே அந்த பைப்பு தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செகண்ட் கிளாஸ்லேருந்து அப்படியே உள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம தேர்ட் கிளாஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. ஜாப் தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் மேக்ஸிமம் வந்து இந்த கடைகள் எதுவுமே இருக்காது. இந்த சைடு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, டீ கடை, பேக்கரிஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து எதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், இல்லை எதாவது சாப்பிட்றனா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளார இங்கே வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தான் வந்து கடைகள்லாம் இருக்குது. இங்கே ஜெராக்ஸ் போடுறீங்க, ஏடிஎம்ஸ் இருக்குது, எல்லாமே இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் நம்ம ஃப்ளிப்கார்ட் விட்டு வெளியே அவுட்ரு போனால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இங்கே எதுவுமே கிடைக்காது. நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம், ஏதாவது ரெஸ்யூம்ஸு, நம்ம சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறனாலும் வந்து இங்கே கடைகள்லாம் நிறையா இருக்குது. இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் கிளாஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ கிருஷ்ணா அண்ட் கோ, கே பெரியசாமி, ஜேஎஸ் ஆட்டோகஸ்ட் ஃபவுண்டரி இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த ஜேஎஸ்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து இங்கே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. டிசைனிங்க்குலாம் இங்கே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது. ஸ்ரீ ரங்கராஜன் ஐபாஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், கிருஷி நியூட்ரிஷன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ், நல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்குது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இங்கே தான் இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது பிரிட்டானியாவுக்கு. இது நல்லா பெரிய யூனிட்டு. பிரிட்டானியா பிஸ்கட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லாமே இங்கே தான் வந்து மேனுஃபேக்சரிங் அண்டு எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது. யாராவது இங்கே ஜாப் தேடி வர்றீங்க, உங்களுக்கு கையில் ஏதாவது அமௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக இங்கே வந்து இந்த ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஏடிஎம் வந்து தமிழ்நாடு மெர்கன்ட் பேங்க் ஏடிஎம் வந்து உள்ளே போகிற வழியிலே இருக்குது. அதாவது கேஷ் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். இங்கே வந்து கேஷ் ஏதாவது பிரிண்ட் அவுட்ஸோ இல்லை நீங்கள் வந்து அதாவது லஞ்சு ஃபுட்டு எடுத்துகிட்டு வராமல் இருந்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து கேஷ் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் போகிற வழி முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. யாராவது புதுசாக வரீங்க, யாராவது ஏடிஎம் உள்ளே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இது ஒரு டிப்ஸாக இருக்கும்னு அதுக்காக தான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஏடிஎம்ஸ் அவைலபிள் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏடிஎம்ஸ் வந்து உள்ளே போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. யாராவது வந்து கேஷ் ஒரு வேளை எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இந்த ஏடிஎம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான், இந்த டிப்ஸுக்காக தான் வந்து இதை நான் இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து 4th கிளாஸுக்கு முன்னாடியே வந்து ஷீலா ஃபோம்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரும் ஃபுல்லாக ஸ்லீப்பல்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஃபுல்லாகவே வந்து அந்த மேட்ரஸ் பெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மேனுஃபேக்சரிங் தான் இங்கே இருக்குது. இந்த கம்பெனி நல்லா ஃபேமஸான கம்பெனிஸ்லாம் இங்கே வந்து நிறையா இருக்குது. ஜாப் தேடி வரவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து 4th கிளாஸ் வந்தாச்சு. 4th கிளாஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாருங்கள், நேம் ஆஃப் த கம்பெனி தி கதிரி மில்ஸ் சிபி லிமிடெட், பண்ணாரி அம்மன் ஸ்பின்னிங் மில்ஸ். பண்ணாரி அம்மன்லாம் ஒரு நல்ல ஃபேமஸான கம்பெனி. நல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய செக்டார்னே சொல்லலாம். ஸ்ரீ பழனி முருகன் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட், வர்த்மேன் யான்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் லிமிடெட், கேஏ நட்ராஜன்ஸ். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த 4th கிளாஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த கம்பெனிஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கம்பெனிஸும் பார்த்தாச்சு. 1st கிளாஸ்லேருந்து 4th கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த எக்கனாமிக்ஸ் உங்களில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதில் வந்து இன்னும் ஒரு சில கம்பெனிஸ், அதாவது 4th to 8th கிளாஸ் வரைக்கும் இருக்குது. அது வந்து நம்ம பார்ட் 3ல் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்டைல் வந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ரிலேட்டடான ஜாப்ஸ் தான் வந்து இந்த கம்பெனிஸ், அதாவது 5th to 8th கிளாஸ் வரைக்கும் அந்த கம்பெனிஸ் இருக்குது. அது இன்னும் வந்து வீடியோ வந்து இந்த வீடியோவே போடலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்ட் 3ல் வந்து கண்டிப்பாக வந்து 5th கிளாஸ்லேருந்து 8th கிளாஸ் வரைக்கும் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸில் யாருக்கெல்லாம் வந்து ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, என்ன மாதிரி கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்த பற்றியும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புதுசாக ஜாப் தேடி வரவங்களுக்கு
இல்லை இந்த சிப்காட்டுக்குள்ளே என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து சிப்காட் பெருந்துறை சிப்காட்டுக்குள்ளார என்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது இன்டர்வியூ வரவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேராக வருவாங்க. இந்த கம்பெனியா இது ரிலேட்டடான கம்பெனி, இந்த கம்பெனிக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாக வருவாங்க ஜாப் தேடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஆல்ரெடி பார்ட் 1 சிப்காட் எக்னா மல்டி செக்டார் ஜோன் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்ட் 2 கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த ஸ்பெஷலாக இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் வை.